வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் த கேசஸ் ஆஃப் மிஸ்ட்ரி லைன் டெத் இஸ் லிசனிங். படத்தோட ஒன் லைன் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு கப்பல். இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு ஆத்தர் பாட்காஸ்ட் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிடெக்டிவ் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இதுக்கப்புறம் தான் விக்டிம் பற்றின பல உண்மைகள் வெளியே வருது. பல சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த சிக்கலான கேஸை ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெளிவான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இதில் ஹஸ்பண்ட் பேர் ஆல்டன், ஒய்ஃப் பேர் பர்டி. இவங்க தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின். ஹீரோயின் ஒரு லாயர், ஹீரோ ரோபோட்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற காமனான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேஷன். அதனால ரெண்டு பேரும் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கவும் காரில் உட்காந்தபடியே ஒரு ட்ரூ க்ரைம் பாட்காஸ்ட்டை லிசன் பண்ணுறாங்க. இந்த பாட்காஸ்ட்டை பண்ணுறவங்க பேர் லாரல். உண்மையிலே நடந்த குற்றங்களை பற்றி பாட்காஸ்ட்டில் பேசுகிறது லாரலோட வழக்கம். 1994 ராக்ஸ்டேல் அப்படிங்கிற ஏரியாவில் தொடர்ந்து கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலைகளை பண்ண சீரியல் கில்லருக்கு ராக்ஸ்டேல் சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி லாரல் பாட்காஸ்ட்டில் பேசுகிறத ஹீரோவும் ஹீரோயினும் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. லாரல் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட பெண்களில் ஒரு விக்டிமோட பேர் மோனிகா. சீரியல் கில்லர் மோனிகாவை கொலை பண்ணிட்டு அவங்க மேலே ஒரு நோட்டை வச்சுட்டு போயிருக்கான். அந்த கில்லரோட ஐடென்டிட்டி இப்போ வரைக்கும் மர்மமாக இருக்கான். ஸோ இந்த மர்மத்துக்கான விடை தெரியாமே பாட்காஸ்ட்டும் முடியுது. ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கிளாஸ் இருக்கிறவர் 25 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர். ஒரு கிரைமில் எப்பயுமே எவிடன்ஸ் தான் முக்கியம். ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் முடிவுக்கு வரணும்னு சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. 3 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வராங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் யோகா கிளாஸில் இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வருவாங்க போல. யோகா ட்ரெயினர் யோகா சொல்லித்தரதோட மட்டும் இல்லாமல் மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கணுன்ற பாட்காஸ்ட்டும் பண்ணுறாங்களாம். என்னோட பாட்காஸ்ட்டை கேட்க மறந்துடாதீங்கன்னு கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாக்கிட்டையும் யோகா ட்ரெயினர் சொல்கிறாங்க. ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ வராரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப ஹீரோயினோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு எய்த்தாப்பில் வராங்க. இவங்க பேர் கிறிஸ்டன். இவங்கள ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் இப்போ தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க போல். இவ தான் என்னோட ஹஸ்பண்ட்னு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டோட அப்பா இப்போ ரீசெண்டாக இறந்தனால ஃபேமிலி பிஸ்னஸை ஃப்ரெண்டு தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் 2 மாதமாக ஒருத்தரை டேட் பண்ணிகிட்ருக்காங்களாம். நாளைக்கு டின்னருக்கு வீட்டுக்கு வாங்கன்னு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி தன்னோட கார்டை கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் இருக்காங்க. ஹீரோ வாங்கி வச்சிருந்த க்ரீம் பன் பாக்ஸ் எடுத்து பார்க்குறப்ப அதை எலி கடிச்சு வச்சுட்டு போயிருக்க. பன்னு போச்சேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. நைட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் டின்னர் இருக்குன்னு ஹீரோயின் ஞாபகப்படுத்துகிறாங்க. பழைய ஃப்ரெண்டு கூட மறுபடியும் கனெக்ட் ஆகிறது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஹீரோக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் லாயர் தான். அவங்க கூட சேர்ந்து தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற லாக்கரோட கீ மிஸ் ஆகவும் லாக்கரை ஹேர்பினை வச்சு எப்படி திறக்கிறதுன்னு ஹீரோயின் ஆன்லைனில் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் ஹீரோ ஷெல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. ராக்ஸ்டேல் அப்படிங்கிற சீரியல் கில்லரை பற்றி லாரல் எழுதின புக்கு ஷெல்ஃபில் இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. லாரலோட புக்கை பப்ளிஷ் பண்ணதே ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டோட ஃபேமிலி காலங்காலமாக பப்ளிஷிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. எங்கள் பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு லாரல் மாதிரி பெஸ்ட் ஆத்தர்ஸ் தான் காரணம்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அந்த புக்கில் லாரலோட ஆட்டோகிராஃப் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. வேணும்னா சொல்லுங்க, லாரல் கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லாரலோட பெரிய ஃபேன்ஸில் லாரலை பார்க்க சான்ஸ் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வராரு. இவர் ஒரு டிடெக்டிவ். இவரை ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒரு கேஸில் டிடெக்டிவ்க்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 4 பேரும் கேஷுவலாக பேசிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி அடிக்கடி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஹீரோயினோட கோட்டை ஹீரோ போட்டு விடுறப்ப டேபிளில் இந்த கீ செயின் கீழே விழுகுது. அது ஃப்ரெண்டோட கார் கீ. அதில் ஒரு வாத்து பொம்மை இருக்கு. உங்களுக்கு டக்குன்னா பிடிக்குமான்னு ஹீரோ கேட்க, என்னோட லாஸ்ட் நேமே டக்பன் தானேன்னு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இவங்க நடத்துகிற பப்ளிஷிங் கம்பெனியோட லோகோவே வாத்து தான் போல். வேறு கேஸில் ஹெல்ப் தேவைப்பட்டால் கூப்பிடுங்கன்னு டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஒரு மிடில் ஏஜ்டு லேடி பாட்காஸ்ட் ஸ்டுடியோவுக்கு வராங்க. இவங்க தான் லாரல். 9 மணிக்கு இவங்களோட பாட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும் போல். இவங்களுக்கு முந்தின ஸ்லாட்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு ரெக்கார்டிங்கே முடிக்காமல் இன்னும் ஸ்டுடியோலேயே இருக்காரு. இவரோட பேர் பேட்டு. இவரை வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னே சொல்கிறேன். டைம் ஆச்சுப்பா, வெளியே வாங்கன்னு லாரல் கோவப்படுறாங்க. ஸ்டுடியோ மேனேஜர் கிட்ட இதை பற்றி லாரல் கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டுடியோ மேனேஜர் லாரலை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது முக்கியமான எபிசோட்னு லாரல் சொல்கிறாங்க. வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோலேருந்து வெளியே வந்ததும் லாரல் உள்ளே போய் பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க சொல்லிட்டு வர ராக்ஸ்டேல் சீரியல் கில்லர் கேஸில் இன்னைக்கு தான் ஃபைனல் எபிசோடு.
அந்த கேஸில் கொலை செய்யப்பட்ட விக்டிம்ஸ் 3 பேர், மோனிகா, கேரோலின், அலெக்சாண்ட்ரா. இந்த அப்பாவி பொண்ணுங்களுக்கு நடந்தது நியாயமே இல்லை. அந்த சீரியல் கில்லர் பற்றின உண்மையை சொல்ல போறேன்னு லாரல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிளவுஸை போட்டுட்டு கன்னோட அங்கே வரான். அது யாருன்னு நமக்கு முகத்தை காட்டல. வந்த ஸ்ட்ரேஞ்சர் லாரலை ஷூட் பண்ணிட்டு ஒரு நோட்டை அவங்க மேலே வச்சுட்டு போகிறான். அதில் சைலன்ஸ் இஸ் பெட்டர் தென் வேர்ட்ஸ்னு போட்டு RSKன்னு போட்டிருக்க. அப்படின்னா ராக்ஸ்டேல் சீரியல் கில்லர்னு அர்த்தம். அடுத்த நாள் காலையில் கிரைம் சீனில் போலீஸ் இருக்காங்க. விக்டிம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை ஹையர் ஆஃபீஸர் கிட்ட டிடெக்டிவ் சொல்கிறாரு. காஸ் ஆஃப் டெத்து கன் ஷாட்டாக தான் இருக்கும்னு டிடெக்டிவ் கெஸ் பண்ணுறாரு. கில்ல ஷூட் பண்ண புல்லட்டு லாரலோட உடம்புல பாஞ்சு வெளியே வந்து சேர்ல பட்டிருக்கு. லாரலோட பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்டுடியோ மேனேஜர் தான். நேற்று நைட்டு லாரல் 9 மணிக்கு வந்த உடனே இவர் கிளம்பிட்டார் போல. காலையில 6:30 ஸ்டுடியோ மேனேஜர் வந்து பார்த்தப்ப லாரல் இறந்து கிடந்திருக்காங்க. செக்யூரிட்டி கேமராஸ் போன வருஷமே ஃபால்ட் ஆயிருக்கு. அதை சரி பண்ணாமே வச்சிருந்திருக்காங்க. கில்லர் விட்டுட்டு போன நோட்டை வச்சு பார்த்தா 90s தொடர்கொலைகள் பண்ண சீரியல் கில்லர் திரும்ப வந்துட்டானு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அடுத்த சீன்ல லாரல் கொலை செய்யப்பட்டதை பத்தி நியூஸ்ல சொல்றாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிய வருவோம் 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. இதே நேரம் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்க தான் இப்போதைக்கு சஸ்பெக்ட்ஸ். அது யாருன்னு பார்த்தா ஸ்டுடியோ மேனேஜர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், யோகா ட்ரெயினர். இவங்க 3 பேருமே ஏற்கனவே பார்த்துட்டோம். கேட்டின்னு இன்னொரு பாட்காஸ்டர் இருக்காங்க. ட்ரூ கிரைமை பாட்காஸ்ட் பண்ணுறதுல லாரலுக்கு போட்டியாக இருக்கிறது கேட்டி தான். அப்புறமா சைஃபை சம்மந்தமாக பாட்காஸ்ட் பண்ணுற ஒருத்தர், இவரை சைஃபை மேன்னே சொல்கிறேன். இவங்க 5 பேர் தான் சஸ்பெக்ட்ஸு. இவங்களை ஸ்டேஷனுக்கு வர வச்சு டிடெக்டிவ் விசாரிச்சதுல இவங்க பேசுகிற விதம் டிடெக்டிவ்க்கு புரியவே இல்லை. கேட்குற கேள்விக்கு டைரக்டாக பதில் சொல்லாமல் அவங்க ஸ்டைலில் ஏதேதோ பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற ஆள் யாரா இருக்காங்கன்னு டிடெக்டிவ் யோசிக்க ஹீரோயினை பற்றின ஞாபகம் தான் டிடெக்டிவ்க்கு வருது. இதே நேரம் ஹீரோ ரோபோட்டை வச்சு வீட்டில் சுற்றுற எரிய பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ஆன்லைனில் போக்கர் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ டிடெக்டிவ் ஹீரோயினை தேடி வராரு. லாரல் கேஸில் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் தேவைன்னு டிடெக்டிவ் சொன்னதும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கு. பாட்காஸ்ட் ஸ்டுடியோலேருந்து கிடைச்ச லாரலோட ஆடியோ ஃபைல்ஸையும் ராக்ஸ்டேல் சீரியல் கில்லரோட கேஸ் டீட்டெயில்ஸையும் டிடெக்டிவ் கொடுக்குறாரு. சஸ்பெக்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. 90s கொலை பண்ண சீரியல் கில்லர் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வர சான்ஸ் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போகிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் மர்டர் போர்டை வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீரியல் கில்லர் கேஸில் கொலை செய்யப்பட்ட 3 விக்டிம்ஸோட ஃபோட்டோஸை மர்டர் போர்டில் பின் பண்ணுறாங்க. இவங்களை கொலை பண்ண சீரியல் கில்லர் தான் லாரலையும் கொலை பண்ணியிருந்தா லாரல் 4th விக்டிம். சீரியல் கில்லர் கேஸை பற்றி லாரல் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் யாருன்னு லாரல் ஐடென்டிஃபை பண்ணதான் கொலைக்கான காரணமானு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா சீரியல் கில்லருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவ். 90s நடந்த 3 கிரைம் சீன்லேயுமே சீரியல் கில்லர் நோட் எழுதி வச்சுட்டு போனதா போலீஸ் ரிப்போர்ட்டில் கிடையாது. ஆனால் லாரலோட பாட்காஸ்டில் சீரியல் கில்லர் ஒரு நோட்டை விட்டுட்டு போனதை சொல்லியிருக்காங்க. இது ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. ஹீரோயின் கேஸில் தீவிரமாக இருக்காங்க. ஹீரோ எலியை பிடிக்கிறதுல தீவிரமாக இருக்காரு. கொஞ்சம் கேஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. சஸ்பெக்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். லாரல் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவங்கள நான் கொலை பண்ணலன்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து சைஃபை மேன். இவருக்கு உலகத்தில் சைஃபை சீரீஸ் தவிர எதுவுமே தெரில. அடுத்தது ஸ்டுடியோ மேனேஜர். இவர்கிட்ட கொலை நடந்த நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால் வீட்டில் அம்மா கூட இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அம்மா கிட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அம்மாங்கிறது என்னோட பூனைக்குட்டி பேருன்னு ஸ்டுடியோ மேனேஜர் சொல்கிறாரு. அடுத்து யோகா ட்ரெயினர் ஹீரோயினை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்ல, நான் உங்கள் கிளாஸ்க்கு தானே சண்டே வந்துட்டுருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. லாரல் பாட்காஸ்ட் பண்ண அதே நாட்கள் தான் யோகா ட்ரெயினரும் பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்னால் எந்த ஜீவனுக்கும் துன்பம் விளைவிக்க முடியாதுன்னு துறவி மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களேன்னு டிடெக்டிவ் சொன்னதும் அது பொய்ன்னு யோகா ட்ரெயினர் கோவமாக கத்துறாங்க. இவங்க இவ்வளோ பெரிய கோவக்காரின்னு ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது. வேணும்னா என் பேக்கை கூட செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகா ட்ரெயினர் பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொட்டுறாங்க. அதில் ஒரு ஆஸ்துமா இன்ஹேலர் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. அடுத்ததாக கேட்டி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப லாரலை கொலை பண்ணது ராக்ஸ்டேல் சீரியல் கில்லராக இருக்கலாம், இல்லைன்னா லாரலோட எக்ஸ் ஹஸ்பண்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. லாரலுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் ஏதோ பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. அதை வச்சு தான் கேட்டி இப்படி ஒரு கெஸ் பண்ணுறாங்க. கொலை நடந்த நைட்டு கேட்டி வீட்டில் தான் இருந்தாங்களாம். ஆனால் அவங்க தனியாக இருக்கிறனால அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கேட்டிக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸை சால்வ் பண்ணிக்காங்கன்னு தெரியும். நாளைக்கு என்னோட பாட்காஸ்ட்டுக்கு வந்து அதை பற்றி பேச முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ண, அந்த கேஸை பற்றி மட்டும் பேசுகிறதா இருந்தால் ஓகேன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. கேட்டி லாரலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பற்றி சொன்னனால அவரோட டீட்டெயில்ஸை டிடெக்டிவ் எடுக்கிறாரு. எக்ஸ் ஹஸ்பண்டோட பேர் ஜேம்ஸ். இவரோட வயசை வச்சு பார்த்தா 90 சீரியல் கில்லர் இவராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. டொமஸ்டிக் வயலன்ஸ், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனது, ட்ரெஸ்பாசிங் பண்ணதுன்னு இவர் மேலே சில கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கு.
ஜேம்ஸ் கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும்னு டிடெக்டிவ் சொல்லவும் நாங்களும் வருவோன்னு ஹீரோயினும் அடம் பிடிக்கிறாங்க. சரி, ஜேம்ஸோட அட்ரஸ்க்கு நாளைக்கு 3 மணிக்கு வந்துருங்க, ஆனால் நான் வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடாதீங்கன்னு டிடெக்டிவ் அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஜேம்ஸோட அட்ரஸ்க்கு வெளியே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் வரதுக்குள்ளே வீடை சுற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போமான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனாலும் ஹீரோ கேட்கல. ஜேம்ஸோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற குப்பை தொட்டியை ஹீரோ கிளறி பார்க்குறாரு. அப்போ ஜேம்ஸே அங்கே வந்து ஹீரோயினையும் வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறாரு. தான் பேக் பண்ண குக்கீஸையும் ஒரு கிளாஸ் பாலையும் கொடுத்து ஜேம்ஸ் நல்லா உபசரிக்கிறாரு. லாரல் கொலையில போலீஸ் தன்னை விசாரிக்க வருவாங்கன்னு ஜேம்ஸே எதிர்பார்த்திருக்கார் போல. நான் தானே உங்களுக்கு நம்பர் 1 சஸ்பெக்ட்னு ஜேம்ஸ் சொல்றாரு. நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு ஹீரோ ஸ்ட்ரைட்டா கேட்க நான் கொலை பண்ணலன்னு ஜேம்ஸ் சொல்றாரு. இப்ப டிடெக்டிவும் அங்க வந்து ஜேம்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. லாரல் என்ன மோசமான ஆளா காட்டி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான்னு ஜேம்ஸ் வருத்தமா சொல்றாரு. லாரல் உங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்களேன்னு டிடெக்டிவ் கேட்க அதெல்லாம் பொய் கேஸ் தான், வேணும்னா மேக்ஸ்வெல்ல கேட்டு பாருங்கன்னு ஜேம்ஸ் சொல்றாரு. மேக்ஸ்வெல் யாருன்னு ஹீரோயின் கேட்க நீங்க இன்னும் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணல போலையேன்னு ஜேம்ஸ் கேட்குறாரு. ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சில வாரத்துக்கு முன்னாடி லாரல் ஜேம்ஸை தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்காங்க. டிவோர்ஸ் கேட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஜேம்ஸோட பேரை டேமேஜ் பண்ணதுக்கும் லாரல் வருத்தப்பட்டிருக்காங்க. கொலை நடந்த நைட் எங்கே இருந்தீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க புக் கிளப்ல இருந்தேன்னு ஜேம்ஸ் சொல்றாரு. சரின்னு ஜேம்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு ஹீரோயின் டிடெக்டிவ் 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எதுக்கு உள்ளே போனீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க அவர் தான் எங்களை இன்வைட் பண்ணாருன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்களோட சேஃப்டிக்கு நான் தான் பொறுப்பு, அதனால் சொல்கிறத மட்டும் செய்யுங்கன்னு டிடெக்டிவ் அட்வைஸ் பண்ணுறாரு. ஜேம்ஸோட ஆலிபையை நான் செக் பண்ணுறேன், நீங்கள் மேக்ஸ்வெல் யாருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் லாரலோட பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி சீரியல் கில்லர் பற்றின உண்மையை சொல்ல போகிறேன்னு லாஸ்ட்டாக லாரல் பாட்காஸ்ட்டில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் கொலை நடந்திருக்கணும்னு ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லேப்டாப் ஸ்பீக்கரில் கிளியராக கேட்காதனால அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் லிசன் பண்ண டிசைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக மர்டர் போர்டில் சஸ்பெக்ட்ஸோட ஃபோட்டோஸை பின் பண்ணி வைக்கிறாங்க. யோகா ட்ரெயினர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, கேடி, ஸ்டுடியோ மேனேஜர், இந்த 4 பேர் மேலே தான் சந்தேகம் இருக்குது. சைஃபை மேன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறனால அவர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து அவரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. லாரல் கேஸில் ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அம்மாக்கும் தெரியும் போல். கில்லரை பிடிச்சிருவீங்களான்னு அம்மா கேட்க ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இது பழைய கேஸோட லிங்க் ஆகிருக்கு, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வேறு மிஸ் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக விடை கிடைக்கும்னு அம்மா மோட்டிவேட் பண்ணுறாங்க. நைட்டு ஹீரோயினும் பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு போகிறாங்க. கேட்டி தன்னோட பாட்காஸ்ட்டில் ஹீரோயினும் வந்து பேசணும்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்காக தான். இப்போ ஸ்டுடியோக்கு வெளியே டிவி ரிப்போர்ட்டர் நின்று சீரியல் கில்லர் கேஸில் இன்னும் எந்த அப்டேட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஸ்டுடியோக்குள்ளே போகிறப்ப அங்கே யாருமே இல்லை. ஸ்டுடியோ இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேட்டி கத்திக்கிட்டே ஆப்போசிட்லேருந்து ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்டால் சீரியல் கில்லர் என் கையை பிடிச்சிட்டா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் டிடெக்டிவ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் அவர் வந்து கேட்டிக்கிட்ட விசாரிக்கிறாரு. சீரியல் கில்லர் 6 feet ஹூடி ட்ரெஸ் போட்டிருந்தா, கண்ணு ப்ரௌன் கலராக இருந்துச்சு, வாய்ஸ் லோவாக இருந்துச்சுன்னு கேட்டி அடையாளம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸ்டூடியோ வாசலில் நின்றுட்டு இருந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போகிறாங்க. அவங்களோட காரில் டேஷ் கேம் ஃபுட்டேஜை பார்க்கணுன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்டுடியோக்குள்ளே வராங்க. கேட்டி கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, சீரியல் கில்லர் இங்கே வரவே இல்லை, கேட்டி யாரையும் பார்க்கவே இல்லை. டேஷ் கேம் ஃபுட்டேஜை செக் பண்ணதில் லாஸ்ட் 30 minutஸாக யாருமே ஸ்டுடியோக்குள்ளே வரவும் இல்லை, வெளியே போகவும் இல்லைன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்டி தான் பொய் சொன்னதை ஒத்துக்கிறாங்க. ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட்டில் சக்ஸஸ் ஆகணும்னு கேட்டிக்கு ரொம்பவே ஆசை. தேவையில்லாமல் கொலைப்பழி விழுந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு ட்ராமாவை கேட்டி பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் வீட்டில் சுற்றுற எலியை பிடிக்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக ட்ராப் வைக்கிறாங்க. அடுத்ததாக லாரலோட ஆடியோ ஃபைலை மறுபடியும் லிசன் பண்ணுறாங்க. இதுக்காகவே ஹீரோ புது ஸ்பீக்கர்லாம் வாங்கி வச்சுருக்காரு. லாரல் லாஸ்ட்டாக பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருந்தப்ப கில்லர் ஷூட் பண்ணிக்கா. அந்த கன் ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்குவீக்கிங் சவுண்டு கேட்டிருக்கு. ஆஸ்துமா இன்ஹேலர் யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து வர சவுண்டு மாதிரி இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அன்னைக்கு யோகா ட்ரெயினரோட பேக்கில் ஆஸ்துமா இன்ஹேலர் இருந்தது ஹீரோக்கு ஞாபகம் வரவும் யோகா ட்ரெயினர் கிட்ட விசாரிக்கலான்னு ஹீரோயினும் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் யோகா கிளாஸ்க்கு போகிறாங்க. யோகா பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே ட்ரெயினரை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு யோகா பண்ணி பழக்கம் இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்படுறாரு. யோகா ட்ரெயினர் தான் ஒரு ஷார்ட் டெம்பர் ஆச்சுல, அதனால் இவர்கிட்ட படக்குன்னு எதையும் விசாரிக்க முடியல. ஹீரோயினும் டிடெக்டிவ் கிட்ட வராங்க. லாரலோட ஆடியோவில் லாஸ்ட்டாக கேட்குற ஸ்குவீக்கிங் சவுண்ட் பற்றியும் யோகா ட்ரெயினர் ஆஸ்துமா இன்ஹேலர் வச்சிருக்கத பற்றியும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே டிடெக்டிவ் யோகா ட்ரெயினர் கில்லர் இல்லைப்பான்னு சொல்கிறாரு. ஏன்னா கொலை நடந்த நைட்டு யோகா ட்ரெயினருக்கு ஆஸ்துமா அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அதுக்கு டாக்டரோட விட்னஸ் இருக்குது, செக்யூரிட்டி ஃபுட்டேஜும் இருக்குது.
லாரலுக்கு வந்த லெட்டர்ஸை டிடெக்டிவ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஹீரோயின் பார்க்குறாங்க. சரி, மேக்ஸ்வெல் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதானே டிடெக்டிவ் கேட்க, ஹீரோவும் ஹீரோயினும் யோகா ட்ரெயினரை ஃபோக்கஸ் பண்ணனால மேக்ஸ்வெல்லையும் மறந்துட்டாங்க. லாரலோட பாடியை எக்ஸாமைன் பண்ண டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் டிடெக்டிவ் சொல்கிறாரு. லாரல் இறந்ததுக்கு காரணம் கன் ஷாட் தான். ஆனால் அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சரும் இருந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் சாகிற நிலைமையில தான் லாரலே இருந்திருக்காங்க. இதனால தான் மனசு திருந்தி ஜேம்ஸை தேடி போய் மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க போல. சீரியல் கில்லர் எந்த விக்டிம்ஸ் கிட்டையும் நோட் விட்டுட்டு போனதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் லாரல் பாட்காஸ்ட்டில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி செக் பண்ணுங்கன்னு டிடெக்டிவ் கிட்டே ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் இருக்காங்க. டிடெக்டிவ் சொன்னனால மர்டர் போர்ட்லேருந்து யோகா ட்ரெயினரோட ஃபோட்டோவையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்து மேக்ஸ்வெல் பற்றின டீட்டெயில்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 90s சீரியல் கில்லர் பற்றி லாரல் எழுதின ஆர்டிகல்ஸில் ஆஃபீஸர் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 3 கொலைகள் நடந்தனால மேயர் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தான் மேக்ஸ்வெல். அவர் இன்வெஸ்டிகேஷன் சரியாக பண்ணலன்னு லாரல் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. கொஞ்ச நாளையே போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேக்ஸ்வெல்லை வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா லாரலை பழி வாங்குறதுக்கு மேக்ஸ்வெலுக்கும் மோட்டிவ் இருக்கு. ஸோ அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் ஆட் பண்ணுறாங்க. மேக்ஸ்வெல் இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்காருன்னு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஓல்டேஜ் ஹோம்க்கு சல்சா டான்ஸ் சொல்லி கொடுக்குற கப்பல் மாதிரி போகிறாங்க. அங்கே ரெஜிஸ்டரில் என்ட்ரி போடுறப்ப அதில் லாரலோட பேர் இருக்கதை ஹீரோயின் பார்க்குறாங்க. ரீசெண்டாக லாரல் இங்கே வந்து மேக்ஸ்வெல்லை விசிட் பண்ணிக்காங்க போல. மேக்ஸ்வெல்லோட ரூம் நம்பர் T12ன்னு ரெஜிஸ்டரை பார்த்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் ஓல்டு பீப்புள் கூட டான்ஸ் ஆடிட்டு மேக்ஸ்வெல்லோட ரூமுக்கு போகிறாங்க. அவர் வீல் சேர் சப்போர்ட்டில் தனியாக உட்காந்துருக்காரு. லாரல் கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோன்னு ஹீரோ சொல்ல, அவளை கொலை பண்ணவனை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால், என் வாழ்க்கையை கெடுத்த பொம்பளைய கொலை பண்ணவனுக்கு நன்றி சொல்லணும்னு மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் லாரலை கொலை பண்ணலையான்னு ஹீரோ கேட்க, நான் இந்த ஓல்டேஜ் ஹோமை விட்டு வெளியே போனதே இல்லைன்னு மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. லாரலை யார் அப்பனா கொலை பண்ணிப்பாங்க? சீரியல் கில்லர் மறுபடியும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, இல்லாத ஒருத்தனை நீங்கள் தேடி ஓடிட்டு இருக்கீங்கன்னு மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. 90s என்ன நடந்திருக்குன்னா, அடுத்தடுத்து 3 பொண்ணுங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப லாரல் இதை ஒரு சீரியல் கில்லரோட வேலைன்னு தன்னோட ஆர்டிக்கலில் கிளப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 3 கொலைகளுக்கு லிங்க் இருக்குன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அனானிமஸ் சோர்ஸ் மூலமா நடந்த 3 கொலைகளை பத்தியுமே லாரலுக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த கேஸ் சம்பந்தமா லாரல் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு மேக்ஸ்வெல் நினைச்சிருந்திருக்காரு. ஆனா மேக்ஸ்வெல் கான்டாக்ட் பண்ணப்ப லாரல் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வச்சு இந்த எவிடன்சஸ் எல்லாமே காணாம போயிருக்கு. லாரல் தன்னோட அடுத்த ஆர்டிக்கல்ல மேக்ஸ்வெல் இன்வெஸ்டிகேஷனை சரியாவே பண்ணல, சீரியல் கில்லரை தப்பிக்க விட்டுட்டாரு அப்படி இப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால தான் மேக்ஸ்வெலுக்கு வேலையே போயிருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து எவிடன்சஸை திருடினதே லாரல் தான் மேக்ஸ்வெலுக்கு தோணுது. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி லாரல் ஓல்டேஜ் ஹோம்க்கு வந்து மேக்ஸ்வெல் கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிருக்காங்க. கேன்சரால் சாக போறோன்னு தெரிஞ்சு செஞ்ச தப்புக்காக ஜேம்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி மேக்ஸ்வெல் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க போல. 3 கொலைகள் சம்பந்தமான எவிடன்சஸ் இப்போ எங்கே இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் இருக்காங்க. இவங்க வச்ச ட்ராப்பில் இன்னும் எலி மாட்டவே இல்லை. ஹீரோ கிராஸ்வேர்ட் சால்வ் பண்ணுறதுக்காக மேகசின் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பேப்பரையும் எலி கடிச்சு வச்சிருக்கு. அந்த ஓட்டையை ஹீரோயின் பார்க்குறப்ப அடுத்த பேஜில் இருக்கிற ஒரு கம்பெனியோட லோகோ தெரியுது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் லாரலுக்கு வந்த லெட்டர்ஸை ஹீரோயின் பார்த்தாங்கல்ல, அதில் ஒரு லெட்டரில் இந்த லோகோ இருந்துச்சு. அது ஒரு ஸ்டோரேஜ் கம்பெனியோட லோகோ. அந்த கம்பெனி லாரலுக்கு இன்வாய்ஸ் பில் அனுப்பியிருக்காங்கன்னா லாரலோட முக்கியமான ஐட்டம்ஸ் அந்த ஸ்டோரேஜ் கம்பெனியோட பாதுகாப்பில் இருக்கணும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு எலி கூட நமக்கு இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணுதுன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம். அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டோரேஜ் கம்பெனியோட லாக்கர் ஏரியாவுக்கு போகிறாங்க. லாரல் இங்கே பத்திரமா வச்சிருக்கிற ஐட்டம்ஸில் 90s போலீஸ் கிட்ட இருந்து திருடப்பட்ட எவிடன்சஸ் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயின் ஏற்கனவே ஆஃபீஸர் லாக்கர் சாவி இல்லாமல் திறக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்காக சில டூல்ஸையும் வாங்கியிருக்காங்க போல. அதை வச்சு இப்போ இந்த லாக்கரை ஹீரோயின் திருட்டுத்தனமாக ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒரு பாக்ஸில் எவிடன்ஸ்னு போட்டிருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 90s நடந்த 3 கொலைகளை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, சிகரெட் பட்டு, ஒரு விக்டிமோட பிங்க் கலர் ஷால்னு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதை லாரல் தான் தேடியிருக்காங்க. இதனால தான் போலீஸால் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கூட பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷனை சரியாக நடக்க விடாமல் பண்ணதே லாரல் தான். இந்த எவிடன்ஸ் பாக்ஸை டிடெக்டிவ் கிட்ட கொடுக்கணும்னு ஹீரோவும் ஹீரோயினும் அதை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் எவிடன்ஸ் பாக்ஸை டிடெக்டிவ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது லேபில் கொடுத்து டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. 30 வருஷம் ஆச்சே, இப்போ டெஸ்ட் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கொஞ்சம் டிஎன்ஏ ட்ரேஸ் இருந்தாலே போதும், ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. 90s நடந்த 3 கொலைகளையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு.
டிடெக்டிவ் செக் பண்ணதுலையும் சீரியல் கில்லர் எந்த விக்டிம்ஸ் கிட்டையும் நோட்டை விட்டுட்டு போகவே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சீரியல் கில்லர்னு ஒருத்தன் இல்லவே இல்லை, அது லாரல் உருவாக்குன பொய்ன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆர்டிக்கல், புக்கு, பாட்காஸ்ட்னு எல்லாத்துலேயுமே லாரல் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்களை நம்ப வச்சுருக்காங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அப்படின்னு லாரலை கொலை பண்ணது யாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. லாரலை கொலை பண்ணவே இல்லாத சீரியல் கில்லரை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிக்கான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. லாரலுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் பாட்காஸ்ட் ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க, எக்ஸ்-ஹஸ்பண்ட் ஜேம்ஸு, ஆஃபீஸர் மேக்ஸ்வெல்னு எதிரிகள் தான் லாரலுக்கு அதிகமாக இருக்காங்க. இதில் யாருக்கு மோட்டிவ் அதிகம்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லாரல் உருவாக்குன பொய்யே அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு காரணமாக இருக்கலான்னு ஹீரோயின் ஒரு தியரி சொல்கிறாங்க. சீரியல் கில்லர் ஒரு பொய்ங்கிற விஷயத்த நாளைக்கு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஏன்னா லாரலோட புக்கை பப்ளிஷ் பண்ணதே ஃப்ரெண்டு தானே. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின், டிடெக்டிவ் 3 பேரும் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்காங்க. லாரல் பண்ண பொய் பித்தலாட்டங்கள் பற்றி ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. அந்த கேஸில் எல்லாமே பொய்யான ஃப்ரெண்டு கேட்குறாங்க. 3 கொலைகள் நடந்தது உண்மைதான், ஆனால் அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை, சீரியல் கில்லரும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. லாரல் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இன்வெஸ்டிகேஷனை குழப்பினதுக்கும் எவிடன்ஸை திருடினதுக்கும் அரெஸ்ட் பண்ணிப்போன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. லாரல் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஃப்ரெண்ட் அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா லாரலோட புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பொய்ங்கிறனால அதை பப்ளிஷ் பண்ண கம்பெனிக்கும் பாதிப்பு தானே. முதல்ல இதை பற்றி நான் லாயர்கிட்ட பேசணும், புக்கெல்லாம் ரீப்ரிண்ட் பண்ணணும்னு ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகுறாங்க. அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசிட்டு 3 பேர் வெளியே வராங்க. அப்போ ஹீரோ நம்ம என் ஃப்ரெண்டையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. கொலை நடந்த அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து டின்னர் சாப்பிட்டோன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஹீரோக்கு இந்த டவுட் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, லாரலோட பொய்யை பற்றி ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே தெரிய வந்திருந்தா அது வெளியே தெரியாமல் பார்த்துக்க தான் ஃப்ரெண்டு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு இதுவே ஒரு மோட்டிவ் தானே. நான் லவ் பண்ணுற பொண்ணு மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி லாரலோட ஆடியோ ஃபைல்ஸை ஒழுங்காக செக் பண்ணுங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. லாரலோட கடைசி ஆடியோ ஃபைலை மறுபடியும் ஃபுல்லாக கேட்டு பார்க்குறாங்க. சீரியல் கில்லர் பற்றின உண்மையை சொல்ல போகிறேன்னு லாரல் சொன்னதுன்னா கன் ஷாட் கேட்குது. அடுத்து ஸ்குவீக்கிங் சவுண்ட் கேட்குது. அடுத்து லோ வாய்ஸில் லாரல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறப்ப அந்த வார்த்தை கிளியராக கேட்குது. தேங்க்ஸ் கேட்டின்னு லாரல் கடைசியாக சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. கேட்டி ஷூட் பண்ணனால கேன்சரால் கஷ்டப்பட்டு சாக போகிறது இல்லைன்னு லாரல் கேட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இறந்துருக்காங்க போல. கேட்டி தான் கில்லர்னு லாரலே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க போல. நம்ம கேஸை சால்வ் பண்ணிட்டோன்னு ஹீரோவும் ஹீரோயினை எக்ஸைட் ஆகி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த டிடெக்டிவ்க்கு வீடியோ கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கேட்டி தான் கில்லரான டிடெக்டிவ் கேட்குறாரு. கேட்டி தானே ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட்டில் லாரலுக்கு இருந்த போட்டி. அது மட்டுமே என்ன, போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக சீரியல் கில்லர் அட்டாக் பண்ண மாதிரி ட்ராமா வேறு பண்ணாங்கல்ல. லாரல் இல்லைன்னா பெனிஃபிட் ஆகிறது கேட்டி தான். ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கேட்டி தான் கில்லர்னு 3 பேரும் முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில் டிடெக்டிவ் கேட்டியை அரெஸ்ட் பண்ணுறாரு. நான் கொலை பண்ணலன்னு கேட்டி சொல்கிறாங்க. டிடெக்டிவ் கேட்டிக்கு ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டிகிட்டு போகிறத ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குறாங்க. இதில் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுதான் ரெக்கார்டிங் இருக்குல்ல, நமக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தது என்ன, எவிடன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்கல்லன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயினோட வீட்டில் டிடெக்டிவும் ஃப்ரெண்டும் இருக்காங்க. கேஸை சால்வ் பண்ணதை 4 பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேஸை க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு டிடெக்டிவ் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அரெஸ்ட் பண்ணுறப்ப எல்லாரும் தன்னை இன்னசென்ட்டுன்னு தான் கூவிட்டு இருப்பாங்க, அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஃப்ரெண்டு பக்கம் திரும்பி நீங்கள் தானே லாரலை கொலை பண்ணதுன்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோயினும் டிடெக்டிவும் ஷாக் ஆகுறாங்க. அதுதான் ரெக்கார்டிங்கில் தேங்க்ஸ் கேட்டின்னு லாரல் சொன்னாங்களேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுதான் இல்லை, லாரல் சொன்னது கேட்டியே இல்லை, கேடிங்கிற ஷார்ட் ஃபார்ம், அதாவது கிறிஸ்டன் டக்பர்ன். அதுதான் ஃப்ரெண்டோட ஃபுல் நேம். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட் டைம் போனப்போ ஷெல்ஃபில் அந்த லாரலோட புக்கை ஹீரோ பார்த்தார்ல, அதில் 2KDன்னு போட்டு தான் லாரல் ஆட்டோகிராஃப் போட்டிருந்தாங்க. அது இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வந்து தான் இப்படி ஒரு தியரியை சொல்கிறாரு. அன்றைக்கி நானும் உங்கள் கூட தானே இருந்தேன், நான் எப்படி கொலை பண்ணிக்க முடியும்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. கொலை நடந்தது நாங்கள் போனதுக்கு அப்புறம் தானே டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கும் புரியுது, சீரியல் கில்லர் பொய்ங்கிற விஷயத்தையும் தனக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயத்தையும் லாரலே ரீசெண்டாக ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளில் சாக போகிறோன்னு தெரிஞ்சு தன்னோட குற்றத்தை எல்லார்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணுற விதமாக பாட்காஸ்ட் ஃபைனல் எபிசோடில் உண்மையை சொல்லலான்னு லாரல் நினச்சிருந்துருக்காங்க. இது புக்கோட சேல்ஸையும் பிஸ்னஸையும் பாதிக்கும்னு உண்மையை சொல்ல வேண்டான்னு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்காங்க. ஆனால் லாரல் அதை மீறி உண்மையை சொல்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால தான் ஃப்ரெண்டு பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு போய் லாரலை ஷூட் பண்ணிக்காங்க. ஆடியோவில் கன் ஷாட்டுக்கு அப்புறமா கேட்ட ஸ்குவீக்கிங் சவுண்டுக்கு காரணம் ஆஸ்துமா இன்ஹேலர் இல்லை, ஃப்ரெண்டு வச்சுருந்த பொம்மை கீச்சேன். இது எல்லாமே இப்போ ஃப்ரெண்டே ஒத்துக்கிறாங்க. டிடெக்டிவ் கிட்டேருந்து கன் எடுத்து 3 பேரையும் ஷூட் பண்ணி எய்ம் பண்ணுறாங்க. உங்களையும் கொலை பண்ணிட்டு இல்லாத சீரியல் கில்லர் மேலே பழி போட போகிறேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க.
அப்போ வீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த எலி ஃப்ரெண்டோட ஷூ மேலே ஏற ட்ரை பண்ணுது. பயந்து போன ஃப்ரெண்டு எலியை எட்டி உதைக்கிறாங்க. இந்த கேப்பில் டிடெக்டிவ் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த கன்னை வாங்கி அவங்களுக்கு ஹேண்ட் கஃப் போடுறாரு. இப்போ தான் உண்மையான கில்லரை டிடெக்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாரு. இந்த கேஸில் ஹெல்ப் பண்ண ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தேங்க் பண்ணுறாரு. இதே நேரம் எலி ஹீரோ செட் பண்ண ட்ராப்பில் மாட்டிக்குது. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால நம்ம இனிமேல் ஒரே டீம்னு எலிக்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோக்கு எலி மேலே இருந்த பயமும் போயிடுது. கிளைமேக்ஸில் கேட்டியை போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட பாட்காஸ்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் லாரலோட கேஸை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. லாரல் தன்னோட பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் போலீஸ்கிட்ட இருந்த எவிடன்சஸை திருடிக்காங்க. இப்போ அந்த எவிடன்சஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணதில் 3 கொலைகளில் இன்வால்வ் ஆன உண்மையான கில்லர்ஸை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறு கில்லர்ஸால் நடந்த கொலைகள் தான் அது. விக்டிம்ஸோட ஃபேமிலிக்கும் ஒரு க்ளோஷர் கிடச்சிருச்சு. இதோட படம் முடியுது. அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்குற மாதிரி ஹீரோயினை தேடி FBI வராங்க. ஹீரோயினோட அப்பாவை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. அவர் தான் நான் 6 வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாரேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுதான் இல்லைன்னு FBI சொல்கிறாரு. இது என்னடா புது ட்விஸ்ட்டுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகிறதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.